ஸோ கைஸ் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் முக்கியமாக இந்த கான்செப்ட் இந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட் பேஸில் இருக்காது. கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, ஆனால் அந்த கம்பெனியில் அவங்க ஓன் ப்ராடக்ட் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே ப்ராடக்ட்லாம் இருக்காது, பட் அவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு கிளைண்ட்டை கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டிசிஎஸ், சிடிஎஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் தான். ஏன்னா இவங்க என்னன்னா ஒரு பேங்கை போய் பிடிப்பாங்க, அந்த பேங்க்குக்கு என்ன வேணுமோ அதை அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதே இன்னொரு பேங்கை பிடிப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன அது மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்ணுற அந்த கிளைண்ட்டை போய் ஒர்க் பண்ணுறது அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ இதில் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் லைக் இந்த டிசிஎஸ், சிடிஎஸ் இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து உங்களை வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் கம்பெனி, அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணிங்களோ அந்த கம்பெனி மூலியமா அந்த கிளைண்ட் கம்பெனிக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அனுப்பிச்சுடும் போது கிளைண்ட் வந்து உடனே உங்களை அப்படியே எடுத்துக்க மாட்டான், அதே ஒரு இன்டர்வியூ வைப்பான். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து டெக்னிக்கலாக ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் தகுந்த நாலேஜ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த நாலேஜ்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அந்த கிளைண்ட்டில் வந்து அதாவது பில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பில் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறது அந்த கிளைண்ட் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பில்லிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கிளைண்ட் இன்டர்வியூ. இந்த கிளைண்ட் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் செலக்ட் ஆயிடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ப்ராஜெக்டே கிடைக்காது. ஏன்னா கிளைண்ட் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறது வந்து இந்த டைம் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆயிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காது. ஏன்னா கிளைண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் டேட் வச்சிருப்பாங்க, லைக் ஒரு 70 days 90 days ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் அந்த டைமுக்குள்ள செலக்ட் ஆகலாம் அப்படின்னா உங்களை வந்து கம்பெனிலேருந்து வெளியே துரத்திடுவாங்க. ஆக்சுவலாக இது மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் நிறைய இடத்துல இருக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. அந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற கான்செப்டை அந்த இன்டர்னலாக அந்த கம்பெனிக்குள்ளேயே நடத்திப்பாங்க. ஆக்சுவலாக அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர், அந்த ப்ராஜெக்ட்டில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க லீட்ஸோ அல்லது அதில் இருக்க சீனியர் பீப்புளோ அவங்க வந்து அந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசெண்டாக இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுமே இந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்காங்க. ரொம்ப ரேராக ஒரு சில இடத்துல இந்த கிளைண்ட் இன்டர்வியூ இருக்காது, பட் கிளைண்ட் இன்டர்வியூ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இன்டர்னலாகவே இப்போ எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த கம்பெனிக்குள்ள இருக்க மேனேஜர்ஸே எந்த ப்ராஜெக்ட்டில் போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டில் உங்களை வந்து இன்டர்வியூ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, ஆனால் மேக்ஸிமம் டெக்னிக்கலாக ரொம்ப நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ஒரு சில டைமில் இந்த இன்டர்வியூமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறது கூட ஈஸியாக போயிடலாம், ஆனால் இந்த கிளைண்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆகுது அப்படிங்கிறது அது திரும்பி அகைன் இட் வில் பி அ பிக் நைட் மேர் ஆக்சுவலாக. பட் ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ப்ராஜெக்டில் எடுத்துக்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் வரணும் அப்படிங்கிறது கிளைண்ட் எந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் கிளைண்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து ப்ராஜெக்ட்குள்ளே போக முடியும். நீங்கள் கம்பெனி இன்டர்வியூ கிளியர் பண்ணால் மட்டும் அது பத்தாது, கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். சம்டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து டேரெக்டாகவே கிளைண்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சில கம்பெனிஸில் நீங்கள் எம்ப்ளாயோ இல்லை, ஆனால் நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த கம்பெனி உங்களுக்கு நாலேஜ் உங்கள் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களை வந்து அவங்க அந்த கம்பெனியில் ஒரு ரவுண்டு கொடுத்து கடைசியில் கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற ரவுண்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த ரவுண்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் புதுசாக ஒரு எம்ப்ளாயாக போகிறதா இருந்தால். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடியுது, இன்னொரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகும்போது இந்த கிளைண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆனதுக்காக டஸ் நாட் மீன் தட் யூ கேன் பிகம் you can get a project.